நில்லு பாப்பா. பாட்டிக்கு பாய் சொல்லு. பை. அத்தை கிளம்புறேன். சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிட்டுட்டு டேப்லெட் சாப்பிடுங்க. பாய் அத்தை. அம்மா நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சாயந்தரம் பார்க்கலாம். என்ன என்னாச்சுமா? நான் உங்களை நல்லா தானே பாத்துக்கிறேன். ஏதாச்சும் குறை வச்சிருக்கேனா? அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கீங்க? அம்மா என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? நீங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு வேலைக்குன்னு போயிடுறீங்க. அப்பா இருந்த வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரிஞ்சு வரல. அப்பா இல்லாம தனிமையா இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. முதுமை ஒரு மாதிரி வித்தியாசமான நிலை. ஓடியாடி திரிஞ்சவங்களை கட்டி போட்டபடி உட்கார வைக்கிற சூழல். ஹலோ அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. பாப்பா எப்படி இருக்கா? இருக்காப்பா. அம்மா கிட்ட கொடுங்களேன். இதோ இருமா, கொடுக்குறேன். சரிப்பா, நாங்க ஒரு வெளியில ஒரு ஒர்க்ல வந்திருக்கேன். அப்புறம் ஈவினிங் போல. எல்லாரும் இருந்தும் தனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைச்சு புழுங்கி போவாங்க. என்னம்மா பசங்க சத்தமா இருந்தது? இப்ப யாருமே ஆளை காணோங்க. சேச்சே, அப்படி இல்லம்மா. பசங்க சத்தம் கேட்டாதான் நமக்கு சந்தோஷம். நவீன உலகத்தோட வேகத்துல இரைச்சல்களுக்கு நடுவுல ஏதோ தனிச்சு நிப்பாங்க. சர்க்கரை வேணும். உப்பா இது? ஐயோ, ஏன் அப்படி மறதியா இருக்கோ தெரியல. ஏன்பா கண்ணு கொஞ்சம் சரியில்லைப்பா. கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போறியா? எல்லாத்துக்கும் பெரும்பாலும் ஒரே காரணம் தான். முதுமையில வர தனிமை. இது வலியா, இது வேதனையா, இல்ல கற்பனையா தெரியாது. ஆனா இந்த முதியவர்கள் படுற சிரமமும், பெற்றோர்களை தனியா விட்டுட்டு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிற பிள்ளைங்களோட இயலாமையோட வலியும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு புரிஞ்சுது. முதியவர்களோட தவிப்புக்கு மருந்தா ஏம்மா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? உங்க உடம்பும் ரொம்ப முக்கியம்ல, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? பிள்ளைகளோட ஏக்கத்திற்கு தீர்வா அன்பு சோலை. பகல் நேர முதியோர் பராமரிப்பு மையங்களை நமக்கு தந்திருக்காங்க நம்ம முதலமைச்சர். சோலைனா என்ன? மரங்கள் நிழலாடுற இடம், பறவைகள் பாடுற இடம், மனசு நிம்மதி கொள்ற இடம். அப்படி ஒரு சோலைய 60 வயசு கடந்த முதியவர்களுக்காக தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கு. முதியவர்கள் எளிதா அணுகக்கூடிய வகையில 13 மாவட்டங்கள்ல 25 அன்புச்சோலை மையங்கள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. உரையாடலாம். கோவில் கூடாரம் இருக்கக்கூடாது என்பதற்காக, கோவில் குடியவரின் கூடாரமா இருக்கக்கூடாது என்பதற்காக. உடற்பயிற்சி செய்யலாம், உள்ளம் மகிழலாம். மாலையில வீட்டுக்கு திரும்பி குடும்பத்தோட இரவை கழிக்கும் விதமா முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த அன்புச்சோலை நாட்டிற்கே முன்மாதிரி. இது விடுதி அல்ல, இது அன்பின் பாலம். வீட்டுக்கும் உலகத்துக்கும் இடையில பாலம். ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அன்புக்கரங்கள் திட்டம் மூலமா அன்புக்கரங்கள் நீட்டிய முதலமைச்சர் முதியவர்களுக்காக அன்புச்சோலையின தந்திருக்காங்க. இதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு
நன்றிகளை கடந்த உணர்வுகளை உரித்தாக்குகிறோம்.